Here we are going to see about the case study on the road safety and traffic rules. So traffic rules has been adopted by the government and it has been followed by the person who are driving the vehicles on the roads as well as the pedestrians of the roads. So this case we are to see a case study on the road safety and traffic rules. Okay, can I able to explain what are the information having? Basically, the road safety combines many aspects, including vehicle maintenance and passenger safety and road conditions and signal and road rules following. All those things are combined into road safety. Basically, I like to discuss about the one thing which is drivers wearing seatbelt and. Wearing seatbelt is a crucial thing to ensure the safety. Not only the driver could wear the seatbelt, and also the passenger inside the vehicle should wear the seatbelts to ensure the safety. Basically, the driver is more prone to get an injuries, while the passengers also get some harsh injuries due to the. See, case what is the purpose of having seatbelt? Without seatbelt, what will happen? Sir, without seatbelt. Without we are not having seatbelt, what will happen? And what the seatbelt will do the actions there? The seatbelt will reduce the impact while we met with an accident. The seatbelt will provide the driver from hitting to the steering and provide his. Not only making an accident, when the vehicles sudden brake has been happened, the bike is also going forward as well. So the seatbelt is having a provision that is, if it is rolling smoothly, the seat will be able to expand it, and for sudden impact load, it will not expand, it will be providing the passengers to move front, so it will be having no impact possible. Will be having on the passengers rather than safety. So any others on this ரோட் சேஃப்டி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் வந்து மதிக்காததுனால என்ன நடக்குதுன்னா, இப்போ ஹெல்மெட் போடாமல் போகிறதுனால வந்து நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. இப்போ ஹெல்மெட் போடாததுனால இப்போ வந்து கீழே லேசாகவே கீழே வந்தாலும் சிவியர் ஹெட் இன்ஜுரி ஆகுது. இப்போ ஹெட் இன்ஜுரி ஆச்சுன்னா வந்து அவங்க டேரெக்டாக வந்து ஹெட் ஸ்டேஜ் இல்லை கோமா ஸ்டேஜ் இது மாதிரியான ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அதனால வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லுது. அதுக்கப்புறமேட்டு சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகுச்சுன்னா உடம்புல எந்த ஊருக்கு பட் ஹெட் மட்டும் அடிபட்டுச்சுன்னா நான் வந்து மாற்றம் பண்ண முடியாது. அதனால் ஹெட் கூட சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணால் வேரிங் ஹெல்மெட் வித் ஸ்ட்ராப்போட வந்து கட்டாயம் அது ஸ்ட்ராப் பண்ணி சொல்லுது. நல்லா ஹெல்மெட்டும் அதுக்கு ஹெல்மெட் குக் பண்ணிடுறேன் ரன் பண்ணி ஐஎஸ்சி பண்ணுறாங்க. ஸோ ஹெல்மெட் மேலே தொப்பி போய் மாற்றி சொல்லுது. அது ஸ்ட்ராப் போடாமல் கூட நம்ம காலேஜ்லேயே போய் வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படியே இருந்துச்சு. நம்ம இருந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து டிராஃபிக் ரூல்ஸ் அப்புறம் ரோடு சேஃப்டி டாபிக் வந்து இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா ஒரு சில கேஸ் ஸ்டடியில் பேசிக்கலாம். ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு நம்ம வந்து வண்டி ஓட்டும்போது நமக்கு மட்டுமே பாதிப்பு இல்லாமல் பெடஸ்ட்ரியனுக்கும் பாதிப்பாகுது, இன்னொரு டிரைவருக்கும் வந்துட்டு இன்னொரு காருக்குமே வந்துட்டு அதை நிறைய டேமேஜஸ் தரதுனால நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ் ஸ்டடி வந்து இதை பற்றி அவன் மட்டும் அவன் புதுசாக சரியாக போடல. அதே சமயத்தில் அவன் கொஞ்சம் மாறி தள்ள விட்டுறாட பெடஸ்ட்ரியன் காடி கொடுத்து ப்ளஸ் எதில் ஒரு வெஹிக்கிள்ஸ் பக்கத்தில் கோ வெஹிக்கிள்ஸ் போடுறோம் அடிப்படை கேன்சல். ஸோ அதுவும் இதெல்லாம் கூட கேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன்னும் சில வெஹிக்கிள்ஸில் கூட சீட் பெல்ட் வந்து வியர் பண்ணால் மட்டும்தான் அதை சென்ஸ் பண்ணிட்டு ஹேர் டேக் போடுறாங்க. அது மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். இம்பேக்ட் ஆகும்போது சீட் பெல்ட் வியர் பண்ணியிருந்தால் மட்டுமே ஹேர் டேக் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹேர் டேக் சொல்லுவாங்க. அது ஒரு சேஃப்டி கான்செப்ட். சேஃப்டி கான்செப்ட் வந்து சீட் பெல்ட்டும் அதாவது எல்லாமே அவங்களும் சரியாக இருக்குது. சீட் பெல்ட் வேர் இருந்தால் அந்த ஏர் பேக் வேலை செய்யணும். ஏர் பேக் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் அது சென்சர் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு
டிராஃபிக் ரூல்ஸ் போது நம்ம வந்து வெஹிக்கிள் கார் வச்சுருந்தா ஃப்ரண்ட்லேயும் பேக்ல வந்து எக்ஸ்ட்ரா பம்பர் வச்சுக்கோங்க. அந்த இது வைக்கிறதுனா ஃபர்ஸ்ட் வந்து எங்கே எடிட் பண்ணாலும் அந்த போனட் எடிட் பண்ணாதான் இன்ஸ்பெக்ட் கொடுத்தா உடனே ஏர் பேக் யூஸ் ஆகும். ஹாஸ்பிட்டல் ஏர் பேக் யூஸ் ஆகும். இல்லாட்டி ஏர் பேக் யூஸ் ஆகிற டைமிங் ஆகும். தென் அதுக்குள்ள ரொம்ப பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ரோட் செகண்ட் எப்பவுமே நம்மளால ஒரு மணி ஆகிடும். ரோடு வந்து சரியாக இருக்கிறது லைட் வந்து ஸ்பீட் பேக் இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு மேலேயே ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு ஒரு போர்டு இருக்கு. நீங்கள் வைக்கணும். ஒரு ஸ்பீட் பிரேக் வந்து ரெட் லைட் வந்து ஸ்பீட் பிரேக் மாதிரி ரோட்லேயும் ஆன் ஸ்பாட்டில் கவர்மெண்ட் தப்பு சொல்லுது. பட் அவங்க பண்ணிருக்காங்க. பட் அது சில அழிஞ்சு ரூல்ஸ் இருக்கு. அது ஓகே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். With this, we will come to the conclusion on the roads, on the case on road safety and traffic. Thank you.